தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான கவுண்டமணியின் மனைவி சாந்தி தனது 67வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலை காலமானார். அவரது மரணம் சினிமா உலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கவுண்டமணியின் குடும்பத்திற்கு பலர் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நடிகர் செந்தில், சத்யராஜ் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கவுண்டமணி வீட்டிற்கு சென்று அவருக்கு துணை புரிந்து ஆறுதல் கூறியுள்ளனர். இந்நிலையில் தற்போது நடிகர் ரஜினி சார் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் இருந்து திடீரென சென்னை திரும்பி கவுண்டமணி வீட்டுக்கு நேரில் சென்று சாந்தியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். பின்னர் கவுண்டமணிக்கு ஆறுதல் கூறியுள்ளார். இந்த நிகழ்வு தற்போது சமூக ஊடகங்களில் பரவியுள்ள நிலையில் ரசிகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் என பலர் கவுண்டமணி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். தமிழ் சினிமாவில் காமெடி ஜாம்பவானாக ஏகப்பட்ட படங்களில் நடித்துள்ளவர் கவுண்டமணி. 1980, 90 காலகட்டத்தில் திரையுலகில் பிரபலமான நகைச்சுவை நடிகராக கொடிக்கட்டி பறந்தார். இவரின் காமெடி காட்சிகள் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலம். குறிப்பாக கவுண்டமணி செந்தில் காம்போ காலத்தால் அழிக்க முடியாதவை. இவர்களின் கூட்டணியில் உருவான காமெடி காட்சிகளை எத்தனை முறை பார்த்தாலும் ரசிகர்கள் சிரிப்பார்கள். அந்த அளவிற்கு பல எவரின் நகைச்சுவை காட்சிகள் இவர்களது காம்போவில் வெளியாகியுள்ளது. கவுண்டமணி செந்திலுக்கு பிறகு அனைத்து தரப்பினரையும் கவர்வதை போன்று ஒரு காமெடி கூட்டணி இதுவரை உருவாகவில்லை. 1970ஆம் ஆண்டு வெளியான ராமன் எந்தன் ராமனடி என்ற படத்தின் வாயிலாக திரையுலகில் அறிமுகமானார் கவுண்டமணி. இதனையடுத்து பல படங்களில் நடித்துள்ள இவருக்கு பாரதி ராஜாவின் 16 வயது நிலை படம் திருப்புமுனை தந்தது. தொடர்ந்து ஏராளமான படங்களில் காமெடி ரோலில் கலக்கிய கவுண்டமணி வயது மூப்பின் காரணமாக சினிமாவில் இருந்து ஒதுங்கி இருந்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.